முல்லை பெரியார் அணை 152 அடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்த்தி கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு உத்தரவிட்டதுக்கு படம் கேரளா அரசு இன்ன வரைக்கும் அது உயர்த்தாம இருந்துகிட்டு இருக்கு. இது இதுவரைக்குமான முதலமைச்சர்கள் யாருமே இந்த பிரச்சனையை பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டாவதாக அந்த முல்லை பெரியார் விஷயத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 1979 மலையாள மனோரமால ஒரு வதந்தியை பரப்புறாங்க. முல்லை பெரியார் டேம் வந்து உடையிற மாதிரி இருக்கு. 79 இன்னும் அந்த வதந்தி போயிட்டு தான் இருக்கு. திராவிட ஆட்சியாக தொடர்ச்சியாக பக்கத்து மாநிலங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அந்த சண்டையில் நம்ம எவ்வளோ கெத்தா உயர் நீதிமன்றம் போகிறோம், உச்ச நீதிமன்றம் போகிறோம், எவ்வளோ சவாலால் விடுகிறோம். போடுகின்ற பட்ஜெட்டில் வந்து ஓட்டு பொறுக்கி திட்டமாக இருக்கு தமிழ்நாட்டில். எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு நதிநீர் பங்கீடுன்றதை தாண்டி அதாவது ஒத்துழைப்பு, அதுக்கு நீங்க அந்த கட்டத்துக்கு வாங்க அப்படின்னு ஒத்துழைப்புன்ற வார்த்தையை அவங்க சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இல்ல, அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு தெரியாம அதிகாரி எடுத்த முடிவுன்னு சொல்ல வரீங்களா? மத்திய அரசுக்காக வேண்டி ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், கட்டுரையாளர், எழுத்தாளர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட சாவித்திரி கண்ணன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். 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 கடந்த முறை பேட்டி கொடுத்துருந்தப்ப இந்த முட்டையில், மாணவர்களுக்கு போடக்கூடிய முட்டையில் நடக்கிற ஊழல் பற்றி கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை கோடிகள் நடந்திருக்குது அப்படின்னு விரிவாக நீங்கள் பேசியிருந்ததை, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தரப்பு வரைக்கும் எட்டி இருக்குது என்றதை அவங்கக்கிட்டேருந்து ஒருத்தர் அந்த விளக்கம் கேட்டிருந்தாங்க. உங்களை பற்றியான தகவல் நான் சொல்லியிருந்தேன். ஒரு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. அது வரைக்கும் உங்களுக்கும் நன்றி. அதை பார்த்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி. அடுத்தது என்னன்னா, கமிஷன் வாங்காம நேர்மையான முறையில் செயல்படுத்தினா அதுதான் அதனுடைய பலன். நம்ம பேசுனதுக்கான பலன் அதான் கிட்டத்தட்ட 25 கோடி அதிலே மிச்சப்படுத்த முடியும் ஊழல் பணத்தை. அந்த கணக்கு வழி கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முட்டை கணக்கு ஒரு இத்தனை பைசா அதிகம், இத்தனை 86,000 முட்டை ஒரு நாளைக்கு, சராசரி ஒரு முட்டைக்கு 3 ரூபா முறைகேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட எவ்வளோ கணக்குன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை கோடிகள் அதில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது கண் எதிர்க்கு தெரியுது. இருக்கட்டும், இப்போ நடப்பு அரசியல் ஒன்று இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர்கள், தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு முடிஞ்சிருக்கு. பாண்டிச்சேரி முதலமைச்சர் அது புறக்கணிச்சிருக்கிறார். காரணம், அவங்க எங்களை மாநிலமாக அங்கீகரிக்கணும் அப்படின்றப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஒன்றிய அரசு. கோவாவை தனி மாநிலமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் எங்களை இப்படி பல்வேறு கோரிக்கைகளுக்காக அவர் புறக்கணிச்சிருக்கிறாரு. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு 5 பேர் உட்காந்து பேசியிருந்துருக்கிறாங்க. மாநாட்டில் பிரதான பிரச்சனை என்னென்னா, முல்லை பெரியார் அணை 152 அடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்த்தி கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு உத்தரவிட்ட விருப்பம் கேரளா அரசு இன்ன வரைக்கும் அது உயர்த்தாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கேட்குறாரு முதலமைச்சர். நதிநீர் பங்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கு பிறகும் ஒரு ஆணையம் போட்டு அதுவும் ஒரு தீர்ப்பு, எல்லாம் சொன்ன விற்பாடு அதை நடைமுறைப்படுத்தாத கர்நாடக அரசு சம்பந்தமாகவும் பேசுகிறாரு. கர்நாடக தரப்பில் அந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறார், டி.கே. சிவகுமார், நதிநீர் பங்கீடுன்றதை தாண்டி நதிநீர் ஒத்துழைப்பு அப்படின்னு நீங்கள் பேச வாங்க, அந்த கட்டத்துக்கு வாங்கன்றாரு. கேரளா முதலமைச்சர் என்னன்னா, முல்லை பெரியாருக்கு முன்னாடி ஒரு பெரிய தடுப்பணை கட்டணும், நீங்களே டிசைன் பண்ணுங்க, ஆனால் அது அவ்வளோ பலம் இல்லை, அதனால் நாங்கள் புதுசாக அதை தண்ணியை ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுத்து மாத்து வேலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் அனுபவத்தில்? அதாவது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்மை சுற்றியுள்ள மாநிலங்கள் தண்ணீர் பிரச்சனையை எப்படி அணுகிறாங்கன்னா, மேக்சிமம் அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ மேட்டூர் அணையை காவிரியில் கட்டி கொடுத்துட்டு போனாங்க, வெள்ளக்காரங்க கட்டி கொடுத்துட்டு போனாங்க, காவிரி தண்ணிக்காக கட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதற்கு பின்னாடி வந்த அரசாங்கங்கள் காவிரி தண்ணியில் எவ்வளவு அணைகளை கட்டினாங்க, எவ்வளவு தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்பவுமே கூட ஒரு சராசரியா 90 to 100 TMC தண்ணியை நம்ம கடலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? கடைமடை வரைக்கும் எவ்வளவு தண்ணி அவங்க திறந்து விட்டாலும் போறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு
சூழலை வந்து நம்ம அதாவது நீர் மேலாண்மையில மிக மிக பெரிய அளவுல பின்னடைவை வச்சிருக்கிறோம். நாம இப்போ ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்திலையும் காவேரி மேலாண்மையிலையும் அவங்க சொல்றது பாருங்க தமிழ்நாடு கூட தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க, இதையும் மிச்சப்படுத்த மாட்டேங்கிறாங்க, எங்ககிட்ட சண்டை போடுறாங்க, இது பண்றாங்க அப்படின்ற வாதத்தையே வைக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கிட்ட தப்பு இல்லை, நம்ம உரிய முறையில பயன்படுத்துறோம் அப்படின்றது நம்ம தேவைக்காக அவனுக்காக நம்ம பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு டிஎம்சி 2 டிஎம்சிக்கு சண்டை போடுறோம், ஆனால் அவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறோம், அதை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சுய தேவைக்கான ஒரு செயல்பாடையாவது நம்ம செஞ்சாகணும். அது செய்யறது இல்லை. அதே மாதிரி நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த தீர்ப்பை நான் எப்போதுமே நான் மதிக்க மாட்டேன், விருப்பம் இருந்தால் தான் நான் திறந்து விடுவேன் அப்படின்னு அவங்க பண்றாங்க. அதாவது சார், நீங்க அதுல அவங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தண்ணி திறந்து விடணும்னா அந்த மாதாந்திர தண்ணியை ஏதாவது ஒரு நாள்ல டபார்னு திறந்து விடுவாங்க. மழை நீர் அதிகமாயிட்டாக்கா அதிகமாகணுமோ அல்லது கடைசி நாள் இதாப்போ சரி கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி தண்ணி தேவைப்படுதா இல்லையா பயிருக்கு? மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊத்தினா பயிர் வளருமா? என்ன நோக்கத்துக்காக தண்ணி நீங்க அந்த ஆத்துல வந்துகிட்டு இருக்கு, அது எப்படி பயன்பாட்டு விவசாயம் என்பது தினசரி நீர் பாய்ச்ச வேண்டிய ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு நாள் 2 நாள் விட்டு தண்ணி மாறி மாறி பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, பாய்ச்சலாம். ஆனா தினசரி அந்த ஆற்று தண்ணி நீரோட்டம் இயல்பாக இருக்கணும், போயிட்டு இருக்கணும். அதை வந்து நீங்க அந்த ஓடுற தண்ணியை கணக்கெடுத்து அந்த இது வந்த உடனே நிறுத்தணுமே தவிர ஒட்டுமொத்தமா நிறுத்தி வச்சு சிறைப்பிடித்து வச்சு நான் விரும்பினாதான் திறந்து விடுவேன்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையை எப்படி இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசு, அது உச்ச நீதிமன்றமும் சரி, காவிரி மேலாண்மையும் சரி கேள்வி கேட்காம இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வேற எந்த மாநிலமாவது இதை விட்டு வைப்பாங்களா? நீ திறந்து விடு, இந்த குறிப்பிட்ட அளவு வந்த உடனே நிறுத்திக்கும். அது என்ன விடவே மாட்டேன், நீ தடுத்து வைக்கிறதுக்கான அதிகாரம் உனக்கு எப்படி வருது? அது ஒரு செயற்கையான ஒரு அதிகாரத்தை நீ கையில எப்படி வச்சுக்கலான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து இதுவரைக்குமான முதலமைச்சர்கள் யாருமே இந்த பிரச்சனையை வந்து பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஒரு பெரிய ஆதங்கம். இது ஒரு விஷயம். சரி, ரெண்டாவதாக அந்த முல்லை பெரியார் விஷயத்துல எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது 1979 மலையாள மனோரமால ஒரு வதந்தியை பரப்புறாங்க, முல்லை பெரியார் டேம் வந்து உடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு. 79 இன்னும் அந்த வதந்தி போயிட்டு தான் இருக்கு. அந்த வதந்தியை தொடர்ந்து பிரம்மாண்டமான ஒரு அதிர்ச்சி பேரலை உருவாகி என்ன மக்கள் எல்லாம் நடுங்கி உடனடியாக அவங்க வந்து தண்ணியை குறைக்கிறாங்க. உடனே நாம வந்து மத்திய அரசு கிட்ட முறையிட்ட உடனே ஒரு நிபுணர் குழு வர்றாங்க, பாக்குறாங்க, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 100 வருஷத்துக்கு அசைக்க முடியாது, பிரமாதமா இருக்குன்னு அவங்க சர்டிபிகேட் பண்றாங்க. அப்பயும் அவங்க நம்ப தயாராகி அப்புறம் கோர்ட்டுக்கு போறோம், உச்ச நீதிமன்றம் போறோம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தாலும் நாங்க வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா எங்க கேரளாவுக்கான பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 47 வருஷமாக அதே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. 152 அடிய இப்ப 47 வருஷம் வந்த விற்பனை இப்போ அதே சொல்லிட்டு அதே ஸ்டாண்டு. இது வரைக்கும் ஒரு 10 முறையாவது நிபுணர்கள் கூட வந்திருப்பாங்க. 10 முறையும் அவங்க வந்து இல்லைங்க, எந்த விதத்திலையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு இடையில அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, மிக புத்திசாலித்தனமும் ஒரு காரியம் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கே நல்லா தெரியும் இது ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு. ஆனால் முல்லை பெரியாரை காட்டிலும் 2 மடங்கு பெரிய இடுக்கி அணையை கட்டிக்கிட்டாங்க. இடுக்கி அணையில தண்ணி வரணும், முல்லை பெரியார்ல தண்ணியை குறைச்சாதான் 136 அடியா குறைச்சாதான் இடுக்கி அணைக்கு தண்ணி போகும். அதனால அந்த பொய்யை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா? இப்ப மேலும் ஒரு அணையை கட்டினாங்கல்ல, 136 அடி கூட ஆபத்துங்க, அது 125 குறைக்கணுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து காமராஜ் பீரியட்லயே அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை இன்ஜினியர்கள் சொன்னாங்க, முல்லை பெரியாறுல இருக்கக்கூடிய தண்ணிய அவங்க இறக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது, நாம இறக்கி நம்ம பகுதியில தேக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து விருப்பப்பட்ட நேரத்துக்கு குறைக்கலாம். சரிங்களா? அவங்க ஏத்தக்கூடாது அப்படின்றாங்களா, ரைட், ஏத்தல, இறக்கி நம்ம பக்கத்துல இறக்க ஒரு இடத்துல தேக்கி வச்சுக்குவோம், விருப்பப்படுற நேரத்துக்கு இது பண்ணுவோம்.
இந்த பிரச்சனையை 47 வருஷமாக அவன்கிட்ட அடுத்தடுத்து கட்டுறானே, நீங்க ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள கட்ட மாட்டேங்கிறீங்க? இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு அணையை கட்ட மாட்டேங்கிறீங்க. இது அதுக்கான செயல் திட்டங்களை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக பக்கத்து மாநிலங்களோட சண்டை போட்டுக்கிட்டு, அந்த சண்டையில நம்ம எவ்வளவு கெத்தா உயர் நீதிமன்றம் போறோம், உச்ச நீதிமன்றம் போறோம், எவ்வளவு சவடால் விடுகிறோம், இந்த செய்தியை எப்படி பரப்புறோன்றதுலதான் குறியா இருக்காங்களே தவிர, ரைட் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், நமக்கு சாதகமா அதை மாத்திக்கிறது எப்படி, அப்படி பார்க்கணுமா இல்லையா? சரி, ரைட்யா இறக்கிட்டு போறோம்யா, எங்க பகுதிக்கு இறக்கிறோம்யா, முடியா அப்படி இறக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் அப்படி செய்யாம இருக்கிறாங்க? அதுதான் எனக்கு புரியல. இந்த பிரச்சனையை அவங்களுக்கு பாதகம் இல்லாம நமக்கு சாதகமாக பிரச்சனை இல்லாம தீர்த்துக்கலாம். இப்ப இடுக்கி அணையை கட்டினாங்களே, உங்களுக்கு கேட்டு கட்டினாங்களா? இல்ல, கட்ட முடியுதுல்ல அவங்களால. அவங்களால கட்ட முடியுது, இன்னொரு அணையும் கட்டுவேன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கட்டுறதுக்கு என்ன பிரச்சனைன்றேன் நான். அப்ப நாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு பணத்தை முதலீடு பண்ண தயாரா இல்லை, புரியுதுங்களா? இந்தியாவிலேயே அதிகமான சமூக நல திட்டங்கள், இலவச திட்டங்கள், இந்த மோதிரத்தை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு எக்கச்சக்கமான, அதாவது கிட்டத்தட்ட 55% போடுகின்ற பட்ஜெட்ல ஓட்டு பொறுக்கி திட்டமா இருக்கு தமிழ்நாட்டுல. எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நாளுக்கு நாள் தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்குவதற்கு தான் ஆட்சியாளர்கள் தயாரா இருக்காங்களே தவிர, தன்னிறைவு தமிழகமாக மாற்றி விவசாயிகளுக்கு தண்ணீரை கொடுத்து நல்லா உற்பத்தி பண்ணுங்க, நீங்க அரசாங்கத்துடைய ஆதரவு இல்லாம நீங்க அடிப்பம்பு போட்டு அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு தேவையில்லாம தண்ணியை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கலாம்ல, பண்ண மாட்டேங்கிறாங்களே. சரி, இப்போ இந்த காவிரி பிரச்சனை ஒன்று இருக்குது. கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, நதிநீர் பங்கீடுன்றதை தாண்டி அதாவது ஒத்துழைப்பு, அதுக்கு நீங்க அந்த கட்டத்துக்கு வாங்க அப்படின்றாரு. ஒத்துழைப்புன்ற வார்த்தையை அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒத்துழைப்பு என்றால் அதன் பொருள் என்னவென்றே தெரியாமல் ஒத்துழைக்க மறுத்து என்ன சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அந்த மாநிலத்தை சார்ந்தவர் பேசுறதுதான் ஆச்சரியமா இருக்கு. சார், குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் சார். என்ன 400க்கும் மேற்பட்ட டிஎம்சி வாங்கின ஒரு ஸ்டேட் கிட்ட நம்ம 177 தான் கொடுக்குறோம், அதையாவது கொடுத்துடலாமேன்னு இறக்கப்பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அவங்க. அதையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டா திறந்து விடுறது, வேற வழியே இல்லாம தண்ணி பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னா திறந்து விடுறது, இப்படித்தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கழிவு நீரை திறந்து விடக்கூடிய குட்டை மாதிரி தமிழகத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க. கர்நாடகா அந்த மனநிலையில, சார் நான் உன்னை சாகடிக்கிறேன், அதுக்கு ஒத்துழைப்பு தாண்டுற மாதிரி இருக்கு. நான் மேகேதாட்டில் அணையை கட்டுவேன், தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி இறங்காது, சொட்டு தண்ணி கூட இறங்காது, தமிழ்நாடு பாலைவனம் ஆகும், நமக்கு ஒத்துழைப்பு தாங்க. கேட்கறது என்ன சார் நியாயம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு எனக்கு புரியல. இங்க முதலமைச்சர் சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதி மறுவரைவு அப்படின்றது பாதிக்கக்கூடியது தமிழ்நாட்டை, பொதுவாக தென்னிந்திய மாநிலங்களை அதிகம் பாதிக்கும், அதனால அதை கைவிடணும் அப்படின்றது ஒன்று பேசியிருக்கிறார் அமித்ஷா கிட்ட. இன்னொரு விஷயம் நீட் தேர்வில் எங்களுக்கு விலக்கு வேண்டும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அங்கே இருந்த அந்த முதலமைச்சர்கள் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இவர்கள் எல்லோரும் அந்த நீட் தேர்வை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் அதில் விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டையும்? இல்லப்பா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எந்தெந்த மாநிலங்கள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. கேரளாலையும் கூட அந்த மாதிரி நீட் விலக்கு வேணும்ட்டு கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா தென் மாநிலங்கள்ல ஏதோ ஒரு மாநிலம் கேட்டதா எனக்கு பேப்பர் படிச்சு ஞாபகம் இருக்கு. அதாவது நீட்டுன்றத தேவையில்லை அப்படின்ற ஒரு தன்மையை பஞ்சாப்ல சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் மாநில அரசு சொல்லியிருக்கு. இப்ப இந்த மாதிரி இப்ப பல புரிதல்கள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய தொகுப்புக்கு வேணுங்கிற இடத்த மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு அதுல மட்டும் நீட் வச்சுக்கோங்க. எங்க ஸ்டேட்டுக்கான இதை நாங்க +2 அடிப்படையில நாங்க பாத்துக்கிறோம். தேவைன்னா நாங்க அதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, அது தேவைன்னா நாங்க எங்க மாநிலத்துக்கு உட்பட்டு அதை பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். தாராளமா இதுக்கு அவங்க இதுல அவங்க ஒரு
வியாபாரம் சார்ந்த ஒரு நோக்கம் இல்லை என்றால், கல்வி உண்மையிலேயே மருத்துவ கல்வியை சிறந்து நியாயமான முறையில் இருக்கணும்ன்ட்டு மத்திய அரசாங்கம் நினைச்சாங்கன்னா, அதில் செயல்படக்கூடிய அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய வியாபாரத்திற்கு எந்த பாதகமும் வரக்கூடாதுன்ற சிந்தனையிலிருந்து கொஞ்சம் இறங்கி, அந்த மாணவர்களுடைய நலனை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா, இது நிச்சயமா அவங்க விட்டு தருவாங்க. ஏன்னா நீங்க அவங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்துல அவங்க மீண்டும் மீண்டும் சொன்னது அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றது நீங்க ஒன்று எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. அதுவே ஒரு தனியார் ஆர்கனைசேஷன். அந்த தனியார் ஆர்கனைசேஷத்தை ரன் பண்றது RSS கார்பரேட் புள்ளிகள். அந்த தனியார் கார்பரேஷன் தனக்கு கீழே 20-25 துணை நிறுவனங்களை வச்சிருக்கு. அந்த துணை நிறுவனங்கள் முழுக்க RSS ஆட்களால் நடத்தப்படுகிறது. அது புள்ளி விவரங்களோட செய்தி வந்துருச்சு. பயிற்சி நிறுவனங்களை சொல்றீங்க? பயிற்சி நிறுவனங்கள் அல்ல, தேர்வு எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, பேப்பர் திருத்துவதற்காக ஒரு நிறுவனம், என்ன எக்ஸாம் ஹாலை இது பண்றதுக்காக மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நிறுவனம், உள்ள வர்றவங்களை செக் பண்றதுக்கான ஒரு நிறுவனம், இப்படி ஒரு 25 வகையான செயல்பாடுகளை செய்வதற்கு ஒவ்வொரு நிறுவனத்தை இது பண்ணி அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அதை அந்த திருத்துவதற்கான எக்ஸாம் பேப்பரை திருத்துவதற்கான ஸ்கேன் எடுத்து அனுப்புறது இருக்குல்ல, மார்க்கு போடுறதுக்கு, அதுக்கு ஒரு நிறுவனம், அவங்களுக்கும் பல கோடி. இப்படி 25 நிறுவனங்கள் அதுக்குள்ள பலன் அடைகிறாங்க. இவங்க 25 கார்பரேட்டுகளையும் ஆள வைக்கிறதுக்காக இன்னும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்ற இருக்கிறதுக்குள்ள அந்த ஹெட்டா இருக்காரு, அவரே RSS முகாம்ல கலந்துகிட்ட போட்டோக்கள் வெளியில வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வியை வணிக நோக்கத்திற்காக அந்த கல்வியின் மேல் உள்ள ஒரு பிரேமை, மருத்துவ கல்வியின் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையை பயன்படுத்தி எவ்வளவுக்கு எவ்வளவோ அதுல பணம் வசூல் பண்ணி ஆதாயம் அடையணுமோ அப்படி ஆதாயம் அடைகிறது. பயிற்சி நிறுவனங்கள் ஒரு பக்கம் ஒரு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஒரு 1 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அவர்கள் பல கோடி ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்க. 2014 இருந்த மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை பார்த்தா அன்னைக்கு 500 சொச்சம், இன்னைக்கு 1000 சொச்சம். அப்படி மருத்துவக் கல்லூரிகள் இன்க்ரீஸ் ஆக வேண்டிய அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா நீ இந்த இப்போ எவ்வளவு டாக்டர்கள் தேவை, நாட்டுக்கு எவ்வளவு டாக்டர் தேவையோ அதை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான டாக்டர்களை நீங்க இப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ பொறியியல் படிச்சுட்டு நீங்க நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிற மாதிரி மருத்துவத்துக்கும் எதிர்காலத்துல அந்த மாதிரி வருன்றீங்களா? இப்பயே வந்துருச்சு. இப்பயே தெருவுக்கு 5 மருத்துவர்கள் வந்துட்டாங்க. கிளினிக் வச்சா ஓட மாட்டேங்குது, குறைச்சி காசு வாங்கினாலும் ஓட மாட்டேங்குது. அதனால இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, தினக்கூலியாக வருகிறீர்களான்னு கேட்குறாங்க. நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க, கவர்மெண்ட்லயே இன்னைக்கு டாக்டர்ஸ் இது இந்த மாத ஊதியத்துக்கு எடுக்கிறது கிடையாது. தினக்கூலி அடிப்படையில் ஒப்பந்தம் 2000 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியா வருது. என்ன ஆனால் இப்ப தமிழகம் முழுக்க 19,000 அரசு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவையும் 40,000க்கும் 45,000க்கும் தேவை இருக்கிறது. இப்ப நீங்க இந்த கூடுதல் தேவை எப்படி பூர்த்தி பண்றாங்கன்றீங்க? தினக்கூலிக்கு மருத்துவர்களை எடுத்து பூர்த்தி பண்ண ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். சோ இது ஒரு அவல நிலை இல்லையா? இது ஒரு மருத்துவம் படிச்சுட்டு வர்றவனை அவமதிக்கிற செயல் இல்லையா? மருத்துவம் என்பது ஒரு அத்தியாவசியமான அடிப்படை தேவை. தினசரி லட்சக்கணக்கான பேர் வர்றான், அரசு மருத்துவமனையை நோக்கி வர்றான். அப்ப அங்க ஒரு மருத்துவருடைய தேவைன்றது கட்டாயமாயிருது. அது ஏன் உன்னால ஒரு கண்ணியமான வைக்கணும்? எதுக்கு வைக்க? கண்ணியமான சம்பளம் கொடுக்கலாமே. ஒரு ரெகுலர் ஆக்கப்பட்ட ஒரு மருத்துவர் 1,25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவரே பத்த மாட்டேங்குது. 2009க்கு அப்புறமா எங்களுக்கு நீங்க சம்பளத்தையே ஏத்தல. 2009க்கு பிறகு 19, 29 கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக சம்பளம் ஏத்தல. அப்ப அவங்களே அதுல 1.25 லட்சமே போதல. பக்கத்து மாநிலங்கள்ல 2 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏத்த மாட்டேங்கிறீங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. இங்கதான் ஏகப்பட்ட ஸ்கீமை நீங்க போடுறீங்களே.
ஒரு குழந்தை வந்து பிறந்தா நான் போய் தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொல்றே தவிர, அந்த குழந்தையை பிரசவத்துக்கு எடுக்கக்கூடிய டாக்டர் ப்ராப்பரா டாக்டர் போடுவேன், அந்த வசதியை அந்த இடத்துல ஏற்படுத்தி ஒரு டாக்டர் சொல்றாரு. டாக்டர் போடலாம், செவிலியர்களை போடலாம். போடலாம். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா கத்தி சரியான கத்தி இல்லை சார். எங்க சொந்த செலவுல கத்தி வாங்க வேண்டியிருக்கு, அந்த பிளேடு வாங்க வேண்டியிருக்கு. சில அத்தியாவசியமான கைவுறைகள் இதெல்லாம் வந்து பற்றாக்குறையா இருக்கு. இப்போ சொல்றாங்களா? இப்போவும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு அரசு மருத்துவர் குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானத்தோட நான் செயல்படணும்னு நினைக்கிறேன். அதே பிளேடே யூஸ் பண்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு, ஏதாவது தொற்று வந்துருமே அப்படின்னு. அதுவே போதுமான அளவுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தங்க மோதிரம் கொடுக்குறாங்க சார். இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆட்சியாளர்கள் வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஏற்கனவே இருந்தவன் பிச்சைக்காரன் ஆக்கிட்டு போயிட்டான், இன்னமும் பிச்சைக்காரன் ஆக்குற மாதிரியான திட்டங்களை தான் வந்து பேசுறாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணுமே தவிர, ஏன்னா தங்களுக்கு ஓட்டு போட வைப்பதற்காக கொடுக்குற ஒரு முயற்சி இருக்குல்ல, அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குற முயற்சி இருக்குல்ல, இதனால வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியா ஒரு பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம நீட் தேர்வை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த நீட் தேர்வுன்றது வந்து தொடர்ச்சியாக பல மாணவர்களுடைய உயிரை காவு கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அந்த ஒரு வணிக கண்ணோட்டத்தோட கட்டமைக்கப்பட்டது அப்படின்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதில் தரம் கிடையாது. 114 மார்க் வாங்குறவன் வந்து சீட் வாங்க முடியும் சார். 720 மார்க் டோட்டல் மார்க். வெறும் 114 மார்க் வாங்கினா உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க வந்து விட்டு எறிஞ்சு சீட் வாங்கிடலாம். ஆனா நீங்க 690 மார்க் வாங்கினாலும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ சீட் கிடைக்கிறது வந்து குதிரை கொம்பு. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு போட்டி. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனே 100கணக்கில் இருக்கிறான். 720க்கு 719 வாங்குறவன், 718 வாங்குறவன், இப்படியான ரேஞ்சிலேயே பல நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. நிறைய வந்துட்டாங்க. போட்டி நல்லா படிக்கிறதுல போட்டி வந்திருக்குது. ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 3வது முறை 4வது முறை எழுதி ஜெயிச்சிடுறாங்க. ஒரு முறை 2 முறையில ஜெயிக்காட்டியும் அடுத்த முறை ஜெயிக்கிறேன், அடுத்த முறை ஜெயிக்கிறேன்னு படிச்சு ஜெயிச்சிடறான். அப்ப அதுல ஒரு லிமிட் கொண்டு வரணும். ஒரு முறை அல்லது 2 முறை தான் அப்படின்னு. அப்படி இல்லை. பெரும்பாலும் இந்த ஹையர் மார்க் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா 3வது முறை எழுதியிருப்பான். புரியுது. ஸோ நீட் தேர்வை வந்து விளக்கணும்னு இவர் கேட்கறது வந்து ஒரு சரியான கோரிக்கை தான். அதுக்குரிய தெளிவான திடமான புரிதலோட கேட்கிறாரா என்னன்னு தெரியல. கேட்கறது சரி. இந்த தொகுதி வரைவுன்றதுல எங்க நிலைப்பாடு இப்படிதான் இருக்கணும், மாத்தலாம் கூடாதுன்னு இருக்கிறாரு. அதுவும் அமித்ஷா என்ன முடிவு சொல்றாருன்றது தெரியல. ஒன்று நடந்திருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்த மாற்றத்தை கொண்டு வரதா சொல்லிக்கிற இந்த விஜய் அரசு பள்ளி கல்வித்துறையினுடைய செக்ரட்டரி பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு வந்து ஒரு சுற்றறிக்கை கல்லூரிகளுக்கு அனுப்புறதுலன்னா, இந்த காக்ரோச் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் போராட்டங்கள் வந்து கலந்துக்கிறதுல வருங்காலத்தில் கட்டுப்படுத்தணும், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புது மாணவர் மத்தியில். அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதை சார், ஒரு கல்லூரி கல்வி இயக்குநரகத்தினுடைய இணை ஜாயிண்ட் டைரக்டர் அவங்க வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அந்த சுற்றறிக்கையில் வந்து இடதுசாரி கட்சி மாணவர்கள், காக்ரோச் ஜனதா கட்சி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்றதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் வந்து கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பக்கூடிய அறிக்கைகள் என்பது கல்வித்துறை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ எக்ஸாம் நடத்தலாம், இப்போ இது பண்ணலாம், ஆசிரியர்களுக்கான சேலரி, பட் அரசினுடைய அந்த கல்வித்துறை தொடர்பான நடவடிக்கைகளை தான் வந்து இது பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அரசியல் பார்வை கொண்ட ஒரு அறிக்கை. இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை வந்து ஒன்றும் முதலமைச்சர் அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இதை வந்து ஒரு மாணவர்கள் கலந்துக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சீரியஸா போற பட்சத்துல அதை வந்து நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை வந்து கல்லூரி முதல்வர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா, அது உயர்கல்வித்துறை அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அதை வந்து செயல்படுத்தணும். அதுதான் முதலமைச்சருடைய அதிகாரம் தான் அது. இது மாணவர்களை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அதாவது
இது ஜனநாயக நாட்டுல மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்காக தான் போராடுறாங்க. ஆமா, அரசியல் நோக்கங்கள் அதுல கிடையாது. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய போராட்டம்ன்றது வந்து அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய தேவை, அவங்களுடைய உரிமை பிரச்சனை அது. உரிமை பிரச்சனை. ம். இதை வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? ம். அது இது இப்படி ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் நடவடிக்கை கொடுத்தது? எடுக்கணுன்றது இல்லாம வருங்காலத்துல இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்றதையும் கேட்கறாங்கன்னு ஆ, நினைக்கிறேன். புரியுதுல உங்களுக்கு? இதனுடைய இந்த அறிக்கையினுடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். இது 17ஆம் தேதி அறிக்கை கொடுத்திருக்காங்க. 15ஆம் தேதி ம். மோடி குடியரசு தின விழாவில் பேசுறாரு. ம். இந்த மாணவர்கள் ம். நக்சல் சிந்தனையோடு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ம். இடதுசாரி பேய் அவர்களை ஆட்டி கொண்டிருக்கிறது. ம். சில கல்வியாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் நக்சலை போல சிந்திக்கிறார்கள். ம். இவர்களையெல்லாம் ஒடுக்க வேண்டும், இவர்களையெல்லாம் தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு முழங்கி தள்ளினார் பாத்தீங்களா? ம். அதனுடைய விளைவு தான் இந்த பீகார் அதிகாரி வந்து ம். அதை உள்வாங்கிக்கிட்டு ம். இப்படி செயல்படுறாரு. ம். ஏன்னா இப்ப இதுல இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சட்டசபையில. ம். அது வந்துங்க, ம். இந்த அறிக்கையானது ம். கல்லூரிகளில் ஒரு ஒழுங்கமைவை ஏற்படுத்துவதற்காக அறிக்கை தரப்பட்ட அறிக்கை. அதில் சில வாசகங்கள் தவறாக போய்விட்டன. ம். அதை புரிந்து கொண்டு அவர்கள் அதை திருப்பி வாங்கி கொண்டார்கள். ம். ஆகவே இந்த பிரச்சனை முடிந்து விட்டது ம். அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன ஒழுங்கு அமைப்பு, என்ன ஒழுங்கு இல்லாம இருந்துட்டு இருக்கிறான். முதல்ல கல்லூரிக்கு அரசு தரப்புல செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செய்தாவே போதும். மாணவர்களுக்கு நீங்க வச்சிருக்க கல்வி முறையை ஒழுங்கா வச்சிருந்தாவே போதும். அந்த ஒழுங்கு இங்க இல்லாம போறப்பதான் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க, கேள்வி கேட்கறாங்க மாணவர்கள். அதுவே கூடாது, அதுக்கு என்ன நடவடிக்கை வருங்காலத்துல அப்படின்னு நீங்க கேட்கறதே தப்பு முதல்ல. அப்புறம் இதெல்லாம் ஒரு முடிவும் சொல்லாம இதை வந்து இதோட அழிச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அறிக்கை இருக்குது அமைச்சர். எப்படி இதெல்லாம் வேடிக்கை இது வந்துங்க, முதலாவதாக அந்த கல்வி அமைச்சராக இருக்கிறவர் வந்து ம். இது உன்னுடைய வரம்பு மீறிய ஒரு அறிக்கை. ம். அதாவது ஒரு கல்வித்துறையை கடந்து நீ வந்து அரசியல் உள்நோக்கத்தோட இப்படி ஒரு அறிக்கை விடுற. ம். இது வந்து ஒரு அதிகாரிக்கு வந்து ம். செய்யக்கூடாத வேலை. அரசியல் நடவடிக்கைகள்ல ஒரு அரசு ஊழியர் ஈடுபடக்கூடாது. ம். நீங்க ஈடுபடுறீங்க. அது அந்த அரசியல் உள்நோக்கம் எப்படி வெளிப்படுதுன்னா, இடதுசாரி மாணவர்கள் காக்ரோச் பார்ட்டின்னு சொல்றீங்களே தவிர ஏபிவிபியை சொல்லல. அந்த மாணவர் இயக்கத்தை சொல்லல. போராடலாமா அப்ப? அவங்க போராடலாம் போல இருக்கு. நீங்க போடும்போது இங்க வந்துட்டு இதையும் சேர்த்து போட்டீங்கன்னா அவங்க பாஜகவுடைய அந்த மாணவர் அமைப்பு சேர்த்து போட்டீங்கன்னா நியாயம்னு சொல்லலாம். ம். அப்ப இவங்களுடைய அரசியல் உள்நோக்கம் தெரிஞ்சிருச்சா? ம். அப்ப இந்த மாதிரியான வேலை எல்லாம் நீங்க காட்டக்கூடாதுங்க. ம். இந்த மாதிரி நீ வந்து அறிக்கை கொடுத்ததுக்கு ம். உன் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அதை சட்டசபையில சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து கல்வி அமைச்சர். ம். சார், இது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட அறிக்கைன்றதை உணர்வதற்கான அறிவு கூட அந்த கல்வி அமைச்சருக்கு இல்லை சார். ம். அவருக்கு எப்படி கல்வி அமைச்சரா இருக்கான்னு எனக்கு புரியல. இவ்வளவு ஒரு மூடரான ஒரு இல்ல அமைச்சரை- அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு தெரியாம அதிகாரி எடுத்த முடிவுன்னு சொல்ல வரீங்களா? மத்திய அரசுக்காக வேண்டி. இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ம். மத்திய அரசுக்காக ஒரு அதிகாரி எடுக்கிறார். ம். அவர் தன்னிச்சையா எடுத்துட்டார். ம். ஏன்னா ம். இந்த அறிக்கையை இது பண்ணிட்டாரு. ம். அதை கண்டிக்க வேண்டிய ம். கல்வி துறை அமைச்சரும் சரி, ம். முதலமைச்சரும் சரி, ம். அதை கண்டிக்க தயங்குறாங்க. ம். அதாவது அதிகாரிகள் வந்து ம். தன்னிச்சையாக செயல்படும் போது அவர்களை வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஆளுமை ஒரு முதலமைச்சருக்கு இல்லை என்றால் ம். அந்த ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஒரு குஜ்ஜலிபாளையத்தில் இருக்கிற ஒரு வட்டாட்சியர் வந்து தனக்கு கீழே இருக்கிற அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. ம். அப்பா, இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள்ல ம். யார் யாரு சிபிஎம் சிபிஐ கட்சியில இருக்கிறாங்க, ம். அவங்க பூரா முகவரி பேரு வேறு எல்லாம் எனக்கு வந்து வந்துடணும். ம். வராட்டி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பார்த்துக்கோ ம். அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விடுறாரு. ம். என்ன மாட்டிக்கிறாரு. ம். மாட்டிக்கிட்ட பிற்பாடு ம். ஏன்பா இந்த மாதிரி விட்ட, என்ன பிரச்சனைக்காக விட்ட, அதனுடைய உள்நோக்கம் என்ன, ம். இது வந்து தெளிவுபடுத்தப்படணுமா இல்லையா? ம். அவர் விசாரிச்சு ம். அவர் இடமாற்றம் பண்ணிட்டாங்க. எனக்கு கூட்டணி கட்சி இவங்க சப்போர்ட்ல இவங்க ஆட்சியில இருக்காங்க, ம். கம்யூனிஸ்டுகளுடைய சப்போர்ட்ல இருக்காங்க. 4 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்ல இவங்க ஆட்சியில இருக்காங்கன்றதுனால அவர் இடமாற்றம் பண்ணிட்டாங்க. ம். இவர் ஏன் இடமாற்றம் பண்ணல? ம். ஏன்னா இவர் வந்து பீகார்ல ம். பிஜேபி பின்னணியில
அந்த லாபியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருக்கிறாரு. உங்களால அவர் மேல கை வைக்க முடியல, உங்களுடைய பலகீனம் வெளிப்பட்டு போயிடுச்சா, ஒரு வட்டாட்சியரை உங்களால பண்ண முடியும். அதே அதுக்கு காரணமானவர் செக்ரட்டரி இவரு. ஆனா இவரை நீங்க ஒண்ணும் பண்ண முடியல உங்களால. வட்டாட்சியரை இடம் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா? இடமாற்றம் பண்ணிட்டீங்க. இடமாற்றம் பண்ணி சென்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. அது பதவி உயர்வாங்கன்னு தெரியல எனக்கு. நல்லா காமெடியா இருக்குது. இப்ப இருக்கிற ஒரு நம்பிக்கைன்றது கம்யூனிஸ்டுகள் தான். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பொது பிரச்சனைக்காக உண்மையிலே அவங்க மீது விமர்சனம் இருந்தாலும் கூட பொது பிரச்சனைகளுக்காக, மாணவர்கள் பிரச்சனைக்காக அப்படின்னு வந்து போராடுறதுக்கு இன்னைக்கு அதுதான் இருக்குது. அதை வந்து ஏதோ ஒரு மோசமானது அப்படின்ற ஒரு சித்தரிக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துறது சரியா இருக்குமா? அது வந்து பிரதமர் தன்னுடைய குடியரசு தின உரையில ரொம்ப தெளிவாக பேசிவிட்டார். அந்த பேச்சு வந்து இல்ல, அவர் பேசுனதுக்கு உடனே முன்னாள் உள்துறை அமைச்சர் அந்த சிதம்பரம் சொல்லிட்டாரு, நானும் ஒரு நக்சல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சிந்தனை அறிவு நக்சல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த தாக்கம் வந்து IAS IPS அதிகாரிகள் மத்தியில இருக்குது. அது வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில அந்த தாக்கம் வந்திருக்குது. அதை அவங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்திட துடிக்கிறார்கள். அதுக்கு வந்து ஒரு கடிவாளம் போடக்கூடிய ஆளுமை விஜய் அரசுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஆழம் பாக்குறாங்க. அதிகாரிகளை விட்டு ஆழம் பாக்குறாங்க. யார் ஆழம் பாக்குறா? மத்திய அரசு ஆழம் பாக்குதா அல்லது விஜய் அரசு ஆழம் பாக்குதா தெரியல. ஆனால் ஆழம் பாக்குறாங்க, அது மட்டும் தெரியும். ஆழம் பாக்குறாங்கன்றது எதிர்ப்பு வருகிறதா இல்லையா அப்படின்றதுலாம் இப்ப ஏற்கனவே திமுக ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வச்சுட்டு இருக்காங்க. இது பிஜேபியுடைய மறைமுக ஆட்சி தான் இங்க நடக்குது, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. அவங்க திமுக எப்பவுமே அடுத்தவங்கள தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பாஜக அதற்கு இடம் கொடுக்குற மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்குது. ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அதாவது இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்துல வந்து முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி எந்த அதிகாரிகளும் தன்னிச்சையா செயல்படுத்தினா உங்களை விட மாட்டேன், ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சட்டம் ஒழுங்கு, அரசியல் தொடர்பான விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயமே தவிர அதிகாரிகளுக்கு அந்த கவலை தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்கணும். சட்டசபையில அவர் விளக்கம் கொடுக்கல. நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி நான் இதை இந்த அறிக்கையை தெளிவை சொல்றேன், விளக்கத்தை சொல்றேன்னு இவர் சொல்றது மூலமாக முதலமைச்சரும் இதுல வந்து தயக்கப்படுறாரு. அந்த அதிகாரியை கண்டிக்கவோ தண்டிக்கவோ தயக்கப்படுகிறார்ன்றது தெளிவா தெரியுது. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோங்க தோழர். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி.